அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். எல் நினோ உருவானால் செப்டம்பர் வரை வறட்சி, வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை. அனுருவின் அபிவிருத்தியை மிஞ்சும் மஹிந்தவின் 540 மில்லியன் செலவு. அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் புதிய பேருந்து நிலையத்தை நாசப்படுத்திய சிலர். பாடசாலை சீருடை விநியோகம் கல்வி அமைச்சின் அறிவிப்பு. கடந்த ஆண்டை விடவும் வரி வருவாயில் பதிவான பெரும் மைல்கல். புதுவருட காலப்பகுதிக்காக விசேட பாதுகாப்பு வேலை திட்டம். 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய கனமழை. போர் நிறுத்தத்திற்காக வந்த ஈரானிய முக்கிய புள்ளியின் அறிவிப்பு. ஹோர்மோஸ் நீரிணையால் ஐரோப்பாவில் ஏற்படவுள்ள மாற்றம். மத்திய கிழக்கின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பம். தொடர்பன விரிவான செய்திகள். தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி மழை காலத்தில் எல் நினோ நிலைமை உருவானால் செப்டம்பர் மாதம் நடுவரை நீண்டகால வறட்சியை எதிர்நோக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. ஜூன் மாதத்திற்கு பிறகு வெப்பநிலை தீவிரமடையும் என எதிர்பார்ப்பதாகவும் இதனால் நாடு முழுவதும் நீண்ட வெப்பம் மற்றும் நீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமான தெரிவித்தார். இவரது கருத்துக்கள் விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளதுடன் இவ்வாறானதொரு நிலையை எதிர்கொள்ள போதுமான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதா என்ற கேள்வியையும் உருவாக்கியுள்ளது. நாடு தற்போது எல் நினோ அற்ற ஒரு நடுநிலையான நிலையில் உள்ள போதிலும் இதில் ஏற்படும் மாற்றங்கள் தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி மழை காலத்தின் மழை வீழ்ச்சியை கணிசமாக குறைக்கக்கூடும். இதன் மூலம் விவசாயம், நீர் விநியோகம் மற்றும் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படலாம் எனவும் அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். இருப்பினும் இந்த முன்னறிவிப்பின் நிச்சயமற்ற தன்மை சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளதுடன் இத்தகைய எச்சரிக்கைகளின் துல்லியம் மற்றும் காலம் குறித்து சிலர் கேள்வி எழுப்புகின்றனர். இடைப்பருவ பெயர்ச்சி காலம் மே மாத நடுப்பகுதியில் முடிவடையும். தென்மேற்கு பருவக்காற்று தற்காலிக நிவாரணத்தை தரும் என்று எதிர்பார்ப்பதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2010 தொடக்கம் 2015 ஆண்டு காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணை ஒன்றுக்கு அமைவாக தனது சொத்து விபரங்களை சத்திய கடதாசி மூலம் சமர்ப்பிக்குமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன்னாள் ஜனாதிபதிக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தனது சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை சமர்ப்பிக்க உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அறகலைய காலத்தில் மக்கள் துன்பப்பட்ட நேரத்தில் மஹிந்தவின் வீட்டு புனரமைப்பு பணிகளுக்காக 540 மில்லியன் ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கத்தினால் பேருந்து நிலையம் புனரமைக்கப்பட்டுள்ளது. அதனை ஒப்பிட்டு மக்கள் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். புதுப்பிக்கப்பட்ட கொழும்பு மத்திய பேருந்து நிலையம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக நேற்று முன்தினம் திறந்து வைக்கப்பட்டது. இந்த புனரமைப்பு பணிகள் சுமார் 424 மில்லியன் ரூபாய் செலவில் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் திறக்கப்பட்ட 2வது நாளிலே மிக மோசமான முறையில் சேதமாக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கான மலசல கூடங்களில் 5 குழாய்கள் உடைக்கப்பட்டுள்ளன. பூச்செடிகள் மற்றும் சுவர்கள் உடைக்கப்பட்டுள்ளன. இதனை அறிந்த போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன உடனடியாக அந்த இடத்திற்கு சென்றுள்ளார். இது அறியாமையினால் செய்யப்படும் செயல் அல்ல, மாறாக திட்டமிட்டு முன்னெடுக்கப்படும் ஒரு சதி முயற்சி. அரசியல் ரீதியாக பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் பொதுமக்களின் வரிப்பணத்தில் உருவாக்கப்பட்ட பொதுச்சத்துக்களை சேதப்படுத்துவதை அனுமதிக்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளனர். சமூக வலைதளங்கள் வாயிலாக முன்னெடுக்கப்படும் அவதூறு பிரச்சாரங்கள் ஒருபுறம் இருக்க பொதுச்சத்துகளுக்கு சேதம் விளைவிப்பதை தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டுக்கான பாடசாலை சீருடை துணிகள் முழுமையாக விநியோகிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அரசாங்கம் மற்றும் அரச உதவி பெறும் பாடசாலைகளின் மாணவர்கள், அரச அங்கீகாரம் பெற்ற பிரிவினாக்கள், கல்வி கற்கும் பிக்குகள் என 2026 ஆண்டிற்கு தேவைப்படும் மொத்த சீருடை துணி அளவான 11.484 மில்லியன் மீட்டர் துணிகளை சீன மக்கள் குடியரசு நன்கொடையாக வழங்கியிருந்தது.
நாடளாவிய ரீதியில் உள்ள 44,18,404 மாணவர்களுக்காக இந்த சீருடை துணிகள் அனைத்தும் தற்போது விநியோகிக்கப்பட்டு முடிந்துள்ளதாக கல்வி அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு அனுமதியின் கீழ் இயங்கும் தனியார் பாடசாலைகளுக்கான முதலாம் தவணையின் 2ஆம் கட்ட செயற்பாடுகள் நேற்றுடன் நிறைவடைவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அதற்கமைய பாடசாலைகளுக்கு நாளை முதல் எதிர்வரும் 19ஆம் திகதி வரையில் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாடசாலைகளுக்கான 2ஆம் தவணைக்கான கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் 20ஆம் திகதி ஆரம்பமாக உள்ளது. அவ்வாறு ஆரம்பிக்கப்படும் 2ஆம் தவணைக்கான கற்றல் செயற்பாடுகள் 2026/7/24 வரை நடைபெறும் என கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டின் முதல் 3 மாதங்களில் இறைவரி திணைக்களம் ரூபாய் 60,06,02 மில்லியன் வரி வருவாயை வசூலித்துள்ளது. 2025ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் பதிவான வரி வருவாயுடன் ஒப்பிடுகையில் இது 17.7% என்ற குறிப்பிடத்தக்க வளர்ச்சியாகும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. வருமான வரி, பெறுமதி சேர் வரி மற்றும் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி உள்ளிட்ட அனைத்து வகையான வரிகளும் இந்த உயர் வருவாய் சாதனைக்கு பங்களித்துள்ளன. இந்த ஆண்டு அடைந்த முன்னேற்றத்தின் ஒரு குறிப்பிடத்தக்க சிறப்பம்சம் என்னவென்றால் 2026ஆம் ஆண்டிற்கான அரசாங்கம் எதிர்பார்த்திருந்த மொத்த வரி வருவாய் இலக்கில் 25% முதல் காலாண்டிலேயே எட்டப்பட்டது என்பதாகும். வரி நிர்வாக அமைப்பை சீரமைத்ததும் வரி செலுத்துவோரின் பங்களிப்புகள் அதிகரித்ததும் இந்த நேர்மறையான வளர்ச்சிக்கு முக்கிய காரணங்கள் என்று பொருளாதார ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். இந்த ஆண்டின் வரும் காலத்தில் இந்த போக்கை தக்க வைத்துக் கொள்வது அரசாங்கத்தின் நிதி நிலைத்தன்மையை உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் குறிப்பிடத்தக்கது. புதுவருட காலப்பகுதியினுள் மக்களுக்கு பாதுகாப்பான மற்றும் அமைதியான சூழலை உருவாக்கும் நோக்கில் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்தவின் ஆலோசனையின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முப்படையினர், இலங்கை போலீசார் மற்றும் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளின் முன்னெடுப்பில் இந்த விசேட பாதுகாப்பு பொறிமுறை செயற்படுத்தப்படுகின்றது. இந்த கூட்டு வேலை திட்டத்தின் மூலம் புத்தாண்டு காலத்தில் நாடு முழுவதும் நடைபெறவுள்ள பல்வேறு விழாக்கள், இசை நிகழ்ச்சிகள் மற்றும் மத வழிபாட்டு நிகழ்வுகளின் போது பாதுகாப்பு விவகாரங்கள் கண்காணிக்கப்படும் என இந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இதற்காக கொழும்பு போலீஸ் தலைமையகத்தில் விசேட செயற்பாட்டு அறை ஒன்று நிறுவப்பட்டுள்ளதுடன் இது முப்படை அதிகாரிகளை கொண்ட குழு ஒன்றின் ஒருங்கிணைப்புடன் கூட்டு செயற்பாட்டு மையமாக இயங்கும். இந்த விசேட செயற்பாட்டு மையத்தை பின்வரும் தொலைபேசி எண்கள் மற்றும் மின்னஞ்சலூடாக தொடர்பு கொள்ள முடியும். தொலைபேசி எண்களாக 011-2013-051 மற்றும் 011-2027-148 அத்துடன் 011-2027-149 அல்லது 011-2430-912 அத்துடன் மின்னஞ்சல் முகவரியாக igp.ops.rwm@police.gov.lk. அனைத்து பாதுகாப்பு நிறுவனங்களுக்கும் இடையே நெருக்கமான ஒத்துழைப்பை வளர்ப்பது, தகவல் பரிமாற்றத்தை வலுப்படுத்துவது மற்றும் ஏதேனும் அவசர அல்லது பாதுகாப்பு நிலைமைகளின் போது விரைவாக செயற்படுவதற்கான வசதிகள் இந்த மையத்தினூடாக வழங்கப்படுகின்றன. தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டு காலத்தில் அனைத்து மக்களுக்கும் அமைதியான மற்றும் பாதுகாப்பான சூழலை உறுதி செய்வதற்காக பாதுகாப்பு படையினருக்கும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நிறுவனங்களுக்கும் அதிகபட்ச ஒத்துழைப்பை வழங்குமாறு பாதுகாப்பு அமைச்சு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்பு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, வடமேல், தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அனுராதபுரம், மன்னார், கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இதனை தெரிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக வறண்ட வானிலை நிலவும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய, சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படலாம்.
இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக ஏற்படக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் தலைநகர் இஸ்லாமாபாத் விமான நிலையத்தை வந்தடைந்த ஈரானிய தூதுக்குழுவின் தலைவர் முகமது ஃபாகர் ஹலிஃபாஃப் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை குறித்த தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளார். ஈரானின் அரசு ஊடகத்திடம் பேசிய அவர், இந்த பேச்சுவார்த்தையில் தங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் அமெரிக்க தரப்பை தாங்கள் முழுமையாக நம்பவில்லை என்று தெரிவித்தார். இதுகுறித்து அவர் கூறியதாவது, எங்களுக்கு நல்லெண்ணம் உள்ளது, ஆனால் அமெரிக்கர்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அமெரிக்கா ஒரு நேர்மையான ஒப்பந்தத்திற்கு தயாராக இருந்ததால் நாங்களும் அதற்கு தயாராகவே இருக்கின்றோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அமெரிக்கர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய எங்களது முந்தைய அனுபவங்கள் அனைத்தும் தோல்வியிலும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை மீறுவதிலுமே முடித்துள்ளன. அமெரிக்க துணை ஜனாதிபதி ஏடி வான்ஸ் தலைமையிலான குழுவை சந்திப்பதற்கு முன்னதாகவே ஈரான் தனது கடுமையான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளது. கடந்த காலங்களில் அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறியது போன்ற கசப்பான சம்பவங்களை சுட்டிக்காட்டியே ஹலிஃபாஃப் இவ்வாறு பேசியுள்ளதாக கூறப்படுகின்றது. மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றமான சூழலால் ஹோர்மோஸ் நீரிணை வழியாக போக்குவரத்து தடைபட்டுள்ளது. அடுத்த 3 வாரங்களுக்குள் ஹோர்மோஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படாவிட்டால் ஐரோப்பா முழுவதும் விமான எரிபொருள் கடும் தட்டுப்பாட்டை சந்திக்கும் என்று ஐரோப்பிய விமான நிலையங்களின் வர்த்தக அமைப்பான ஏசிஐ யூரோப் எச்சரித்துள்ளது. இதுகுறித்து ஐரோப்பிய ஆணையத்தின் எரிசக்தி மற்றும் சுற்றுலாத்துறைக்கு அந்த அமைப்பு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளது. ஐரோப்பா தனது விமான எரிபொருள் இறக்குமதியில் சுமார் 50% வளைகுடா நாடுகளிலிருந்தே பெறுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விநியோக தட்டுப்பாடு விமான நிலைய செயற்பாடுகளை கடுமையாக பாதிப்பதோடு ஐரோப்பாவின் பொருளாதாரத்திலும் பெரும் சரிவை ஏற்படுத்தும் என்று அஞ்சப்படுகின்றது. எரிபொருள் தட்டுப்பாடு குறித்த கவலையால் ஏற்கனவே பல விமான நிறுவனங்கள் தங்களது விமான சேவைகளை குறைத்துள்ளன. மேலும் பயணிகளுக்கான கட்டணத்தையும் உயர்த்தியுள்ளன. போர் தொடங்குவதற்கு முன்பு ஒரு தொன் $831 இருந்த ஐரோப்பிய விமான எரிபொருள் விலை தற்போது முன்னெப்போதுமில்லாத வகையில் $1838 உயர்ந்துள்ளது. இதனால் சர்வதேச விமான போக்குவரத்து துறை பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க துணை ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு ஜேடி வான்ஸ் எதிர்கொள்ளும் மிக கடினமான மற்றும் சவாலான பணியாக தற்போதைய பயணம் கருதப்படுகின்றது. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடைபெறவுள்ள அமெரிக்கா ஈரான் இடையிலான உயர்மட்ட அமைதி பேச்சுவார்த்தையில் அமெரிக்க தூதுக்குழுவிற்கு வான்ஸ் தலைமை தாங்குகின்றார். இரு நாடுகளுக்கும் இடையே எட்டப்பட்டுள்ள தற்காலிக 2 வார போர் நிறுத்தத்தை தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை அதிக முக்கியத்துவம் பெற்றுள்ளது. போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதுடன் அதே நேரத்தில் ஜனாதிபதி ட்ரம்ப் ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் நட்பு நாடுகளை திருப்திப்படுத்தும் வகையிலான ஒரு தீர்வை எட்டுவது வான்ஸிற்கு பெரும் சவாலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜனாதிபதி ட்ரம்பின் மேகா ஆதரவாளர்கள் மற்றும் போர்களில் தலையிடுவதை தவிர்க்க விரும்பும் குழுவினரின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து இதனை ஒரு வெற்றிகரமான பயணமாக மாற்ற வேண்டிய அழுத்தமும் அவருக்கு உள்ளது. குறிப்பாக மூடப்பட்டுள்ள ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறந்து வெண்ணெய் தொற்றுள்ள மசகு எண்ணெய் விலையை குறைப்பதற்கான உடனடி தீர்வு காணப்படுமா என்பதே உலக நாடுகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. வெள்ளிக்கிழமை காலை வாஷிங்டனில் இருந்து புறப்பட்ட வான்ஸ் பேச்சுவார்த்தைக்காக ஜனாதிபதி ட்ரம்ப் சில தெளிவான வழிகாட்டுதல்களை தந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.